ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு டேஸ்டியான சிக்கன் ரோஸ்ட் எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த சிக்கன் ரோஸ்ட்டு செய்யறதுக்காக நான் ஓல் சிக்கன் லெக் எடுத்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த லெக்கில் நீளமாக இந்த மாதிரி கட் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சிக்கன் நல்லா வேகும், மசாலாவும் நல்லா உள்ளே இறங்கும். இதோட 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு ½ லெமன் அளவுக்கு புழிஞ்சு விட்டுக்கோங்க. புழிஞ்சிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதிலையே அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதோட நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு அண்ட் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இதோட அரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொலன்னு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம மேரினேட் பண்ணி எடுத்த சிக்கனை நல்லா போட்டு இந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறமா ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ½ அன் ஹவருக்கு அப்புறமா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதை மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை ஆயிலில் போட்டு 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வேணும்னா நிறைய ஆயில் ஊற்றி கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் ஆயில் ஊற்றி 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.